அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இலங்கையில் வேஷம் பொருளாக இருக்கிற வந்திருக்க புத்தளத்தில் ஒரு வயோதிபர சின்ன பொடியன் ஒன்று போதைக்கு அடிமையாகி கழுத்தறுத்து கொண்டு போட்டு அவரோட ஆட்டோவை தூக்குறதுக்கு ரெடியாகி இருக்கிறாங்க. அவரும் அவங்கள அந்த சின்ன பொடியனும் அவங்கள கூட்டாளி மாறும். இதுதான் கதை. இதில் எல்லாரும் சொல்கிறானது அந்த படத்தில் சொல்லுவாங்க, அவனை விடாதீக, புடிக, கொல்லுக என்ற மாதிரி எல்லாரும் துடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அவனை கொல்லணும், அடிக்கணும், தலை தண்டோணும் வேண்டும். இதுக்கு முந்தி நான் அன்றைக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு ஆமதுருவன் ஒரு ஊரில் நடந்த கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். என்னென்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு நீத்தி ஒன்று இருக்கணும். நீத்தி ஒன்று சொன்னாரிக்கையா, அந்த ஊரில் ஆமதுருவன் ஆக்கள் செஞ்சிருக்கிற வந்து சிங்கிள் ஆக்களாக இருந்தாலும் அவங்க சொன்ன நீத்தி என்னது, அவங்க அந்த ஊரில் போதைப்பொருள் பாவினி ஆன ஆக்கள் குடும்பத்தில் தார்சரி இருந்தால் அந்த ஊருக்கான அந்த பன்சலைக்கு கொடுக்க வேண்டிய இதுகள் காசுகள் எடுக்கப்பட மாட்டாது. மற்றது வந்து அவங்க தானம் கொடுக்குறாது இதுன்னு சொன்னாலும் அந்த பன்சலைக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த பன்சலையால் கொடுக்குற ஏதேனும் ஒரு சாமானம் கொடுக்குறது அது இதுகள் கொடுக்குறதுன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் தாசிரி ஒருத்தர் இறந்தாலும் அந்த ஆமதுமார் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, அயல் வீட்டுக்காரர் போக மாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு நீதி போட்டிருக்குன்னு நான் அன்றைக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் இதை எங்கட சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஊரில் இருக்கிற ஜமாத்தாக்களும் சரி இதுவும் சரி செய்யலாது. செஞ்சா இந்த பயத்தில் சரி திருந்தி கொஞ்சம் பேர் விடுவாங்க. அது செய்யறதுக்கு பயம். என்ன ஒரு கிழமை ஒரு வாரம் ஒரு 2 கிழமை 2 மாதம் செய்வாங்க. செஞ்சு போட்டு அது பயம். என்ன சொன்னிருக்கியா, அவனால பிரச்சனை வருமா, இவனால பிரச்சனை வருமா, போதைப்பொருள் கேங்கால மாஃபியால பிரச்சனை வருமானு சொல்லி போட்டு விட்டுடுவீங்க. நடக்கிறது என்ன, இப்படியான சின்ன பொடியன் உண்டு வயது வர கொண்டு கழுத்தறது கொண்டுட்டான் என்று சொன்ன அப்புறம் கொஞ்சம் கொடியன் தூக்கி கொண்டு போட்டையும் தூக்கி கொண்டு ரோட்டில் இறங்கி போராடுவீங்க. வெள்ளம் வரக்க முந்தித்தான் அணை கட்டணும். வெள்ளம் வந்த அப்புறம் அணைய கட்டி வேலை இருக்கா? இது ஒவ்வொரு கோவில்களில், ஒவ்வொரு சேர்ச்சில், ஒவ்வொரு பள்ளிகளில், ஒவ்வொரு மகல்லாவில், ஒவ்வொரு கிராமத்தில் எல்லா மதத்தவரும் செஞ்ச அறிக்கை இந்த ஸ்ரீலங்கால முற்று முழுதான் இந்த போதைப்பொருள் இல்லாமல் செய்ய அதை செய்ய மாட்டாங்க ஒருத்தரும். இது கோவில்லையும் செய்ய மாட்டாங்க. பன்சலையில் ஒரு ஊர்ல பன்சலை இருக்குது, நம்ம வேணும்னா கூட்டிக்கிட்ட காட்டுறோம் அந்த இடத்த. அப்ப அதை எல்லா இடமும் செய்யணும், எல்லா ஏரியாலையும் செய்யணும். அதை செய்ய மாட்டாங்க. என்ன சொன்னா போதைப்பொருள் மாஃபியால பிரச்சனை வந்துடும் இவங்களுக்கு. கழுத்தறத்து கொண்டு போட்டான் அவன் சின்ன பொடியன் உண்டு அவங்களோட கூட்டாளி மாரோட சேர்ந்து ரீவில் ஆட்டோ களவாண்டதுக்காண்டி கொண்டு போட்டான்றீங்க. இப்போ அந்த மனுஷன் உச்சிரோடையும் இல்லை, மவுத்தா போயிட்டான். அந்த மனுஷன் மவுத்தா போய் இந்த மனுஷன் கபரில், அந்த மனுஷனுக்கு புள்ள குடி வந்து வயசான மனுஷன். கவலை கண்ணீரோட நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாலும் இதே மாதிரி நாளைக்கு என்னோட நடக்கப்படாதுன்னு சொல்லி இப்போ போட்டு தூக்கி கொண்டு ரோட்டில் இறங்குறீங்க. இதே ஒவ்வொரு பள்ளியல்ல, பன்சலையில், கோவிலில், கிறிஸ்டியன்ஸு சேர்ச் வழியை எல்லாரும் ஒத்துழைச்சிருக்கியா இப்படியான ரூல்ஸை கொண்டு வந்தாருக்கியா நிப்பாட்டிடலாது இந்த போதை பொருளை. கசிப்படிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, தூள் அடிக்கிறவங்க எல்லாம் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த ஊரில் அந்த வீட்டில் நீங்கள் இப்படி செஞ்சாருக்கியா உங்களை அடக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இடம் தர மாட்டோம்னு சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்களே. அப்போ நடக்குதாண்டு பாருங்களே. இப்போ எல்லாரும் கதறி கத்தி ஒன்று நடக்க போறல. ஓகே ஜெசார் இதை ஷேர் பண்ணல, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி நான் சொல்றது ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்வது, நான் போடுற வீடியோ ஏற்றுக்கொள்றவங்களுக்கு ஏற்றுக்கொள்வது. என்ன சின்னரிக்கையா நான் பல வேறுபட்ட விடயம் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் அன்றைக்கு இந்த கதை சொன்னேன், சொல்லி ஒரு கிழமை ஆகல இப்படி ஒரு பன்சலில் இப்படி ஒன்று நடக்குது, எல்லா ஊர்லையும் இப்படி செஞ்சா இந்த நாடு கொஞ்சம் உருப்படி ஆகும். அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அதை ஷேர் பண்றதுக்கு ஒருத்தருக்கும் இது இல்லை. இதே வந்து நோம்பு காலத்தில் செல்ல மசடு இது வந்து கொஞ்சம் ஒட்டியல் வந்து இடுப்பை காட்டி கொண்டு டான்ஸ் ஒன்று ஆடினா அதை கொஞ்சம் ரீபோஸ்ட் பண்ணி ஷேர் போயிருக்கு 13K 14K 25K அப்படி போகும் ஷேர் மட்டுமே. இதுதான் எங்கட உலகம். நாளைக்கு நடந்த அப்புறம் சொல்லுவது, ஐயோ இது தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்கேலுமே, செய்யாம விட்டுட்டோமே, ஒரு கொடி ஒன்று குடிப்போம், ஒரு போட்டு ஒன்று குடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு ரோட்டில் ரெண்டு கொண்டு எல்லாரும் ஊராக்கள் சேர்ந்து போட்டை வச்சு கொண்டு நிற்பீங்க. இதுக்கு ஒரு நியாயம் வேணும், நீதி வேணும். நாட்டு ஜனாதிபதி எங்க ஓடிட்டாரு? நாட்டு ஜனாதிபதி உங்களுக்கு போதைப் பொருளை கொடுத்த, நாட்டு ஜனாதிபதி உங்களோட மகன்மார் பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற போதைப் பொருளை திணிச்சு விட்ட. நடக்க முந்தி ஊராக்கள் எந்த மதத்தவரும் சரி, இந்துவா இருக்கேலும், கிறிஸ்டியனா இருக்கேலும், பௌத்தரா இருக்கேலும், இஸ்லாமியரா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து உங்களோட ஊர்ல சட்டத்தை கொண்டு வாங்குவோம். இறந்தா கூடி உங்களோட வீட்டுக்கு அந்த இது எடுக்க மாட்டோம். அந்த சமயத்துள்ள ஆகமே உள்ள பிரச்சனைகளை செய்ய மாட்டோம். உதவச்சில போனா அந்த மயவாடிக்கு அடக்கிறத கூடி கொண்டு மாட்டோம் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லியும் அவன் குடிக்கிறான்னு சொன்னா அவங்கள எடுக்க அவனுங்க. ஒரு ஆளுக்கு செய்யும், அடுத்த ஆள் திருந்துவான். இதை செய்யறல்ல என்னன்னு சொன்னாரிக்கா, அப்போ 14 வயசு போடியன் ஒன்று கழுத்தறுத்து போட்டிருக்காங்க. இவனை விடப்படாது, இவனை கொல்லணும். அந்த படத்துல சொல்லுவாங்க, அவனை விடாதீகே கொல்லுகே என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்க எல்லாரும் அப்படித்தான். ஓகே.